அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த அளவில் தான் செய்திகள் இருந்துச்சு. ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இதில் தமிழகத்தை சேர்ந்த 8 நகரங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்று இருக்கு. சிறந்த நகரங்கள் பட்டியலில் இந்தியா அளவில் பார்த்தோம்னா பெண்களுக்கான பாதுகாப்பான மிகச்சிறந்த நகரமாக பெங்களூரு நகரம் வந்திருக்கு, சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல நம்ம சென்னை இருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சமீப ஆண்டுகளாக வெளியிடப்படக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான், சரியா? அதே மாதிரி மாநிலங்கள் வாரியாக பார்க்குறப்ப கேரளம் முதலிடத்துல இருக்காங்க, சரியா? ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இன்றைய திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும், அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காரியங்களை நம்ம செய்யறப்ப இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதற்கான ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அதற்கான ஒரு பெருமை அந்த முயற்சி உண்டாக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதற்கான ஊக்கம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். திருக்குறளின் 611 அதிகாரம் ஆழ்வினை உடைமை, சரிங்களா? ஸோ வேறு என்ன செய்திகள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு தீநுண்மி தொற்று அப்படிங்கிறது தமிழகத்தில் பரவிட்டுருக்கு. அந்த தொற்று பரவலை, அந்த தொற்றை பற்றின வதந்திகள் தான் அதிகமாக பரவிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வதந்தியும் உண்மையும் சொல்லி அந்த விஷயங்களை ஒரு ஃபேக்ட் செக்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தீநுண்மை அப்படின்னு பார்த்தோம்னா HMPV அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவில் பார்த்தோம்னா இந்த HMPV தொற்று அப்படிங்கிறது அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தொற்றானது பார்த்தோம்னா சைனாவில் வருஷம் பரவக்கூடிய ஒரு விஷயம்தான், ஓகேங்களா? சைனாவோட வின்டர் சீசனில் பார்த்தோம்னா நமக்கு எப்படி நம்மளோட மான்சூன் சீசனில் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் வருஷம் பரவிக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் அங்கே வின்டர் சீசனில் இந்த HMPV அப்படிங்கிற இந்த தொற்று பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலையுமே பார்த்தோம்னா கடந்த 25 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு தொற்று தான், சரிங்களா? பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொற்று கிடையாது, பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொற்றும் கிடையாது, சரிங்களா? ஜஸ்ட் நமக்கு சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும், தலைவலி இருக்கும், ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாமல் இருப்போம். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அதை க்யூர் பண்ணிடும். இல்லாட்டி ஒரு சில பேருக்கு தான் அது ரொம்ப எக்ஸஸாக ஃபேட்டலிட்டி ரேட் இந்த மாதிரிலாம் போகும், சரிங்களா? அதே மாதிரி எலிசா டெஸ்ட், ஓகேங்களா? என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அஸ்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் மூலியமாக தான் இந்த ஒரு நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தற்காப்பு முறைகள் எப்படி இந்த நோய் பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் பரவுது இல்லையா, ட்ராப்லெட்ஸ் மூலயமா, இந்த பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மூலிமா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் நமக்கு இந்த டிசீஸ் பரவுது. யாருக்கு அதிகமாக பாதிப்புகள் ஏற்படும், கூடுதல் கவனம் யார் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவர்களுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி முதியவர்களுக்குமே அதிக பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா உறுப்பு மாற்று சிகிச்சை மேற்கொண்டவர்கள், எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த நோய்க்கான சரியான தற்காப்பு முறைகளை எடுத்துக்கணும். தற்காப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முகக்கவசம் அணிவது தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இந்த ஒரு செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க, சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.